இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே காண்பதிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை நான் சொல்லுகிறேன். இந்த நாளிலும் கூட நான் தேவனுடைய செய்தி அழைக்கிற சபைகளிலே 3 கேள்விகளோடு நான் எப்பொழுதுமே நிற்பது உண்டு. அது என்னவென்று சொன்னால், நாம் தேவாலயத்திற்கு அல்லது சபையாக இந்த காலை பொழுதிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். எதற்காக நாம் வந்திருக்கிறோம் என்கிற கேள்வி. அதற்கு ஒரு பதில், கர்த்தரை துதிப்பதற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ கூட ஒரு சிலர் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. நான் சொல்வதனுடைய உள்ள அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் உணரவில்லை. நாம் எதற்காக கூடி வந்திருக்கிறோம் என்று சொன்னால், கர்த்தரை துதிப்பதற்காக, ஜெபிப்பதற்காக, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்காக நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். கூடி வந்திருக்கிற நாம் அனைவரும் இந்த 3 காரியங்களை செய்தவர்களாய், செய்கிறவர்களாய் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் அவருடைய கிருபை புதியவைகள். அது மாத்திரமல்ல, நாம் நிற்பதும் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபை. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. 9 மாதங்கள் தேவன் நம்மை காத்து தமது வசனத்தினாலும் தமது வல்லமையினாலும் அவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த நாளிலும் வாசித்த வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின ரோம 8ஆம் அதிகாரம். உங்களிலே ஒரு சிலர் இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு என்ன பேச போகிறார் என்பதை குறித்து ஆவியானவர் அந்த வேத பகுதியை வாசிக்கிற போதே ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தியிருப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் அனைவரும் மாம்சத்திலே நடக்கிறோமா அல்லது ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறாரா? 9 மாதங்கள் நான் மாம்ச சிந்தையோடு வாழ்ந்து வந்தேனா அல்லது ஆவியானவர் என்னை நடத்தினாரா? நான் இப்படி சொன்னால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன். திருச்சபையாய் இருந்தாலும், ஊழியக்காரராய் இருந்தாலும், விசுவாசியாக இருந்தாலும், அது யாராக இருந்தாலும் அவர்கள் ஆவியானவரால், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம் வானத்துக்குரியவர்களாய் நாம் இருக்கிறோம். பரலோக தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் என்ன சிந்தையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படிப்பட்ட சிந்தையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆவியானவர் என்னை நடத்துகிறாரா? உங்கள் ஆத்துமாக்களிலே நான் இப்படி சொல்லுகிறேன், உங்கள் மனசாட்சி என்கிற ஆத்துமாக்களிலே 9 மாதம் பரிசுத்த ஆவியானவர் என்னை வழிநடத்துகிறார். இல்லை 9 மாதங்கள் நான் மாம்சத்தின்படியே வாழ்ந்து இந்த 10வது மாதத்துக்குள்ளே நான் பிரவேசித்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் 13 நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறார். இந்த 13 நிருபங்களையும் அவர் எதற்காக எழுதினார் என்று சொன்னால், திருச்சபையானது சீர்பொருந்தும்படியாக, திருச்சபையானது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து முன்னேற வேண்டும் என்பதற்காகவும், பரிசுத்த ஆவியானவர் பவுலுக்கு வெளிப்படுத்தின ஒவ்வொரு ஆவிக்குரிய காரியங்களையும் அவர் நிருபங்களாக எழுதியிருக்கிறார்.
அப்போ இன்றைக்கு வந்திருக்கிற தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். ஆவியின் சிந்தை உடையவர்களாக நாம் மாற வேண்டும். எத்தனை பேர் இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு மற்றவரிடத்துல நீங்கள் கேட்கும்பொழுது, ஆண்டவருடைய கிருபையினால் இருக்கிறேன், நீங்கள் சும்மா சொல்கிறீங்களா உண்மையாக சொல்கிறீங்களா? ஒருவேளை உங்கள் வீட்டினுடைய காரியங்கள் அது பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் நீங்கள் இப்படி சொல்லுவீங்க, ஆண்டவர் பார்த்து கொள்வார், ஆண்டவர் செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, நாம் ஆவியின் சிந்தை உடையவர்களா எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் ஆவியின் சிந்தையோடு பரிசுத்த ஆவியாருடைய துணையோடு நாம் செய்ய வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற போது சிந்தை, முதலாவது சிந்தை என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சிந்தை என்பது மனம், சிந்தை என்பது நம்முடைய நினைவுகள், சிந்தை என்பது நம்முடைய அறிவு என்று தமிழ் இலக்கியத்திலே அதற்கான அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய நினைவுகள் எல்லாம், பாடல் பாடுவோம் அல்லவா, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தை, இயேசுவை பற்றி சிந்திக்கிற சிந்தையோடு நம்மில் எத்தனை பேர் இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிறோம்? ஆவியானுடைய சிந்தையோடு இன்றைக்கு திருப்பந்தியிலே நாம் எத்தனை பேர் பங்கு பெற்று போகிறோம்? 9 மாதங்கள் நாம் திருப்பந்தியில் பங்கு பெற்றிருக்கிறோம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. இருதயத்தின் நினைவுகளை அவர் அறிகிற கர்த்தராயிருக்கிறார். நாம் என்ன சிந்தையோடு வந்திருக்கிறோம் என்ற எத்தனை பேர் நம்முடைய முழு இருதயத்தோடு வேதம் சொல்லுகிறது. நாம் வாசிக்கும் போது 3 வசனங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. நாம் வாசிக்கும் பொழுது என்னோடு கூட 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். நம்மில் ஒரு வாசிக்கலாம். அன்றியும் ஒரே நிமிஷம், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் எதை குறித்து சிந்திக்கிறார்களாம்? மாம்சத்தை குறித்து சிந்திக்கிறார்கள். மாம்ச ரீதியான காரியம், உலக ரீதியான காரியம், இந்த மாம்சம் அடைய வேண்டிய அப்படிப்பட்ட நினைவுகள் தான். வேதம் சொல்லுகிறது 5வது வசனத்தை ரோமர் 8:5 சொல்லுகிறது, நீங்கள் ஆவியின் சிந்தை உடையவர்களாய் மாற வேண்டும். மாம்சத்தினுடைய சிந்தை, மாம்சம் சிந்திக்கிறதெல்லாம் சித்தி பெறாது. மாம்சத்தினுடைய நினைவுகள் எல்லாம் இந்த பூமியோடு அழிந்து போய்விடும். மாம்ச சிந்தையுடையவர்கள் மாம்சத்தை குறித்து சிந்திக்கிறார்கள். ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இன்று காலை 5:30 மணிக்கு நான் சரியாக ஆலயத்துக்குள்ளே நான் பிரவேசிக்கும் பொழுது மணி 5 மணி, சரியாக 5 மணி. 5 மணிக்கெல்லாம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து விட்டேன். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து விட்டேன். கொஞ்ச நேரம் இந்த வசனத்தை தியானம் பண்ணினேன். போய் 5:30 மணிக்கு ஆராதனை. என்னை ஆவியானவர் 4:30 மணிக்கெல்லாம் எழுப்பி ஆயத்தமாகி சரியான நேரத்திலே என்னை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் என்னுடைய மாம்ச சிந்தையினாலே அல்ல, ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறபடினாலே இன்று 5:30 மணிக்கு ஆராதனை, அதற்கு முன்னதாக நான் போக வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறபடினாலே நான் 5 மணிக்கெல்லாம் ஆழத்துக்குள்ளே பிரவேசித்து விட்டேன். பிரியமானவர்களே, இந்த நம்முடைய தலைமை சபையிலே செய்தியை கொடுக்கும்படியாக எப்பொழுது எனக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டதோ அந்த நாள் முதல் கொண்டு நான் ஒரு தீர்மானம் செய்தேன். ஆண்டவரே, ஸ்பாட்டில் போய் நின்று நான் பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே, ஸ்பாட்டில் அப்படியே வந்த உடனே டக்குன்னு பிரசங்கம் பண்ணிடக்கூடாது. ஆண்டவரே, ஒரு நாள் இரவுக்கு முன்னாடி சனிக்கிழமையே நான் வந்துடுவேன். என்னால் 1.5 மணி நேரம் 4:30 மணிக்கு அங்கே ஏறின வண்டி ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இங்கே 5:15 5:10 நான் வந்துடுவேன்.
4:30 மணிக்கெல்லாம் கிளம்புனா இங்கே 5:10 நான் வந்துடுவேன். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரத்தில் தீர்மானம் செய்து இதுதான் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு சிந்தை. முந்தின நாளே அப்போ நான் 5:30 மணிக்கு போக வேண்டும் என்று சொன்னால் எத்தனை மணிக்கு நான் உறங்க வேண்டும்? மாம்சத்துக்குரியவர்கள் 11 மணிக்கு 12 மணிக்கு தூங்கினால் எப்படி ஆராதனைக்கு கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தையோடு நாம் வர முடியும்? கிறிஸ்து இயேசுவை ஆராதிக்கிற சிந்தையோடு, அவருடைய சத்தியத்தை கேட்கிற சிந்தையோடு நாம் வர முடியும். இன்னைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா? மாம்சத்துக்குரியவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறீங்களா? ஒரு உலக மனிதனை போல, புறஜாதியை போல நாம் உயிருள்ள தேவனை வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறியீர்களா? உயிரற்ற ஒரு தேவனை அல்ல, மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் தமக்காக தமது ஜீவனை கொடுத்து மறுபடியும் நமக்காக 3வது நாளிலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்களும் நானும் என்ன சிந்தையோடு இங்கே நாம் அமர்ந்து கொண்டிருப்பதுவே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிவார். என்ன சிந்தையோடு? ஆவியின் சிந்தை. மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்தை இப்ப கூட சில பேர் எதை சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் சொன்னால், எப்போது செய்தி முடியும், எப்பொழுது நாம் போகலாம் என்று சொல்லி. இது மாம்சத்தினுடைய சிந்தை. நான் முடிகிற வரைக்கும் இருப்பேன். ஒரு சிலர் என் ஆத்மாவேன்னு சொன்ன ஆள் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுவா? வேதம் சொல்லுகிறது, மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறவர்கள் மாம்சத்தை குறித்து சிந்திக்கிறார்கள், ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து சிந்திக்கிறார். அப்போ இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய தீர்மானம் என்ன? ஆண்டவரே, 9 மாதங்கள் நான் மாம்சத்தில் நடந்திருப்பேன், ஆனால் இந்த 10வது மாதம் முதல் கொண்டு என்னை ஆவியானவர் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என்ன நீங்க நடத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. மனுஷனுடைய நினைவுகள் எல்லாம் பொல்லாதவைகள். மனுஷனுடைய நினைவுகள் எல்லாம் அது பொல்லாதவைகள், அக்கிரமமானவைகள். வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் நான் இப்படி சிந்திக்கிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், ஈசாக்கை எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், அடுத்தது அவருடைய ஈசாக்களுடைய மகனாகிய யாக்கோபை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். ஆனால் இவரெல்லாம் செல்வந்தர்களாய் வாழ்ந்தார்கள், பரிசுத்தவான்களாய் வாழ்ந்தார்கள். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு சிந்தித்தார்கள், அதன்படியே வாழ்ந்தார்கள். அவர்கள் எல்லாம் ஆண்டவரே பூமியிலே ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறது. 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்பதை அறிந்து கொண்டான், உயிர் உள்ள தேவன் என்பதை அறிந்து கொண்டான். அந்த ஆபிரகாம் தேவன் சொன்னபடியே 12ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு அதையே தன் சிந்தையாக மாற்றிக்கொண்டு அவன் புறப்பட்டு போனான். 13ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, அடுத்த அதிகாரத்தில் சொல்லுகிறது, அவனுடைய செல்வத்தை தாங்க பூமியாலேயே முடியலையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை சிந்திக்கிறோடைய வாழ்க்கையில, அதையே தன் நினைவாக கொள்ளுருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பார், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னெடுத்துவார். இன்னும் நான் இருக்கிற நிலைமையில் இருப்பதற்கான காரணம் மாம்சத்துக்குரிய பூமிக்குரிய காரியங்களை நான் சிந்தித்துக் கொண்டிருப்பதினாலே, ஆவிக்குரிய காரியங்களை நான் சிந்திக்காதபடி. கடந்த 1ஆம் தேதி அனகாபுத்தூர் திருச்சபையில் சங்கீதம் 121ஆம் சங்கீதத்தை தியானமாக எடுத்துக்கொண்டு நாம் தியானித்தோம். அங்கே முதல் வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராய் என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். தாவீது என்ன சொல்ல வருகிறார்? அவரை பார்த்து, ஒத்தாசை வரும் பருவங்களை பார்த்து கைகளை அவருக்கு நேராக நீட்டி, எனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு கண்களை ஏறெடுக்கிறேன். இப்படி யாருமே ஜெபம் பண்றது இல்லை. தன்னுடைய தனிப்பட்ட தேவைக்காக யாருமே வானத்தை பார்த்து ஜெபம் பண்றதே இல்லை. பிதாவை நோக்கி ஜெபம் பண்றதே இல்லை. பூமிக்குரிய காரியங்களையே நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம்.
இப்போ வசனம் 2வது வசனம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே எனக்கு உதவிகள் வரும். தெய்வீக சிந்தையோடு, ஆவிக்குரிய சிந்தையோடு வாழ்ந்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பாருங்கள், உலக வாழ்க்கையும் பாருங்கள். ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. சாலமோன் ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது அந்த விண்ணப்பம் தேவனுக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. அப்ப ஆவிக்குரிய காரியமாக இருந்தது. அந்த சாலமோன் எதை கேட்டார்னு சொன்னால், இன்றைக்கு நாம் எதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? நம்முடைய சிந்தையில் என்னெல்லாம் வருகிறது? பணம், பொருள், செல்வம், இதில் நாம் பெருக வேண்டும் என்கிற உலக மாம்சத்துக்குரிய சிந்தையோடு நாம் காணப்படுகிறோம். இன்றைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, சாலமோன் சிந்தித்தது பாருங்க, வலது கைக்கும் இடது கைக்கும் அறியாத இத்தனை திரளான ஜனங்களே நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்குறோம்? அது ஊழியக்காரராக இருக்கட்டும், விசுவாசியாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், ஆண்டவரே எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே. இது தெய்வீகமான ஒரு காரியம். என் குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே. சாலமோன் இதை கேட்டபடியினாலே அந்த சிந்தையை ஆண்டவர் பார்க்கிறார். அவருடைய இருதயத்திலிருந்த நினைவுகள் என்ன? இவன் பொண்ணையும் பொருளையும் கேட்கல, இவன் கேட்டது வித்தியாசமாக இருக்குது. இதுவரைக்கும் எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் சாலமோனுடைய விண்ணப்பம் தேவனுக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. அந்த விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் என்ன பதில் கொடுக்கிறார் பாருங்க. அவன் கேட்டது ஒன்று, நல்லா கவனிங்க. ஞானம்ங்கிறது எங்க? பணம் கொடுத்தா வந்துடுமா ஞானம்? ஒரு சவரன் 87,000 ரூபாய் கொடுத்தா வந்துடுமா ஞானம்? வராது. வருமா? வரவே வராது. அதெல்லாம் தெய்வீகமான காரியம். நல்லா கவனிங்க. துதிக்கிறது, ஆராதிக்கிறது, ஜெபிக்கிறது, வேதத்தை வாசிக்கிறது, வேதத்தை கேட்கறது எல்லாம் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இதெல்லாம் ஆவிக்குரிய காரியம், தெய்வீகமான ஒரு காரியம். தேவனுக்கு செய்யக்கூடிய காரியத்திலே தேவ சிந்தையாயிராமல், ஆவியின் சிந்தையாயிராமல், மாம்சத்துக்குரிய சிந்தையோடு நாம் தேவனை ஆராதித்து துதிக்கும் பொழுது தேவன் அப்படிப்பட்ட ஆராதனை, அப்படிப்பட்ட துதி அவர் ஏற்றுக்கொள்வார் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆவியோடு, உண்மையோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்மாவோடு உன் தேவனாகிய கர்த்தரை நீ சேவிக்க வேண்டும். திருச்சபையே 9 மாதங்கள் கடந்துருச்சு. 2025ஆம் ஆண்டு ரொம்ப வேகமான ஒரு ஆண்டு. 40வது ஆண்டு முடித்து அதில் டக்குன்னு 41வது ஆண்டு நிறைவு சோத்திர கூட்டத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலத்தை பார்த்தா ரொம்ப வேகமாக போகுது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய உலக ரீதியான ஆசீர்வாதத்தில் நம்ம ரொம்ப மெத்தனமாக இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நாம் ஆவிக்குரிய சிந்தையுடையவர்களா இல்லை. சாலமோன் கேட்டது தெய்வீகமான ஒரு காரியம். தேவனுக்கே அந்த விண்ணப்பம் உகந்த விண்ணப்பமாக இருந்துதான் பாருங்க. அதனாலே கேளாத ஐஸ்வர்யத்தை, ராஜாவுக்கு எதனா குறைந்திருக்கும். சாலமோன் ராஜா அவங்க அப்பா தாவீது எவ்வளவோ சேர்த்து வச்சுட்டு போனார். அவரை சுற்றி இருக்கிற, அவர் யுத்தம் பண்ண எல்லா இடத்துலையும் என்ன பண்ணாங்க? யுத்தம் பண்ண ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? சுற்றி இருக்கிற பிரபுக்கள் எல்லாம் அவருக்கு வரி பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க தாவீது ராஜாவுக்கு. அவருக்கு செல்வத்துக்கு பஞ்சமே கிடையாது தாவீது ராஜாவுக்கு. ஏன் சாலமோனுக்கு தேவன் கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தார்னா, இந்த நாட்களில் நாம் எதை ஐஸ்வர்யம் என்று நினைக்கிறோம் என்று தெரியுமா? பணத்தையும் பொருளையும் வீடையும் நகையும் தான் நான் நினைக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே ஞானம் சாலமோனுக்கு அது ஐஸ்வர்யமாக இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மாம்சத்துக்குரியவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் மாம்சத்தை குறித்து சிந்திப்பீர்கள், ஆவிக்குரியவர்களாய் இருந்தீர்களானால் ஆவிக்குரியவரை சிந்திப்பீர்கள். நான் வேலைக்கு போகிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன், இது மாம்சம் இல்லை. என்னை வேலைக்கு கொண்டு போகிறவர் ஆண்டவர், வேலை செய்ய வைக்கிறவர் ஆண்டவர், வேலை செய்யும்படியான பலனை கொடுத்தவர் ஆண்டவர், அந்த வேலைக்கான சம்பள தொகை ஆண்டவர் கொடுக்க உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் கிறிஸ்து ஆண்டவராகி பழைய ஏற்பாட்டு காலத்தில் யெகோவா தேவனை வழிபட்ட, ஆண்டவராகிய தேவனை வழிபட்ட, கர்த்தரை வழிபட்ட எல்லாரும் பாருங்க,
யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தார் 70 பேரை எகிப்து தேசத்தில் கொண்டு செல்லுகிறார். எகிப்து தேசத்தில் கொண்டு செல்லும் பொழுது யோசேப்பை காணும்படியாக, நல்லா கவனி, யோசேப்புடைய குடும்பத்தை காணும்படியாக யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தை காண்பிக்கும்படியாக யாக்கோபை அழைத்து செல்லுகிறான். அப்போ யாக்கோபு பார்த்து கேட்கிறார், இங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து கேட்கிறார், எல்லாரையும் பார்த்து கேட்கிறார், வேலையாட்களை பார்க்கிறார், குடும்பத்தை பார்க்கிறார், எல்லாரையும். இவர்கள் எல்லாம் யார்? நம்மளான சொல்லுவோம், இந்த வீடு யார் கட்டந்து? இந்த வீட்டின் இந்த இல்லம் இயேசுவின் இல்லம். அல்லேலூயா. அப்போ அந்த யோசேப்பு சொல்லுகிறார், இவைகளெல்லாம் தேவனுக்கு அருளினவைகள். அல்லேலூயா. அவர் என்ன சொல்ல வருகிறார் சொன்னா, இதுதாங்க ஆண்டவருடைய சிந்தை. எவ்வளவு நாம் பெற்றுக்கொண்டாலும், நல்லா கவனிங்க, அது ஆவிக்குரிய ஆசீர்வாதமோ உலகத்துக்குரிய ஆசீர்வாதமோ, எதை பெற்றுக்கொண்டாலும் தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தணும். கர்த்தரை மகிமைப்படுத்தணும். வேதம் சொல்லுகிறது, 6வது வசனம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். மாம்ச சிந்தை எதை கொண்டு வருகிறது என்று சொன்னால், அது மரணத்தை கொண்டு வருகிறது. ஆவியின் சிந்தையோ அது ஜீவனும் சமாதானத்தையும் தருகிறதா இருக்கிறது. இன்றைக்கு திருப்பந்தி ஆராதனைக்கு நேராய் வந்திருக்கிற நீங்களும் நானும் நாம் கொஞ்சம் பின்பாக போய் பார்ப்போமானால், கொரிந்தியர் புஸ்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் திருப்பந்தியை குறித்து அவர் சொல்லுகிற போது, நாம் திருப்பந்தியிலே கையெடுக்கும் போது பாத்திரவானாக நாம் பண்ணணும், அபாத்திரமாய் பங்கெடுக்க கூடாது. அபாத்திரமாய் பங்கெடுக்கிறவனுக்கு பலவீனம், வியாதி, மரணம். அப்போ திருப்பந்திக்கு நேராய் வந்திருக்கிற நீங்களும் நானும் ஆவியின் சிந்தையோடு, பரிசுத்த ஆவியினுடைய சிந்தையோடு, இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தையோடு, அவருடைய பாடுகளுடைய சிந்தையோடு, அவருடைய உபத்திரவத்தினுடைய சிந்தையோடு, நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள் என்று சொன்னாரே, அந்த கிறிஸ்து இயேசுவின் மரணத்தையும் அவருடைய உபத்திரவத்தையும் பாடுகளையும் நாம் 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 சிந்திக்கிறவளாய் இத்திருப்பந்தியில பங்கெடுக்கும் பொழுதுதான் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் குறித்து கொள்ளுகிற சொல்லுகிற 4ஆம் அதிகாரத்தில் விதமாய் சொல்லப்படுகிறது, என் மாம்சத்தை வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்படுகிறது, அவர் என்ன விதமாய் சொல்லுகிறார் என்று சொன்னால், என் மாம்சத்தை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் மரித்தாலும் அவன் பிழைப்பான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆவியின் சிந்தையோடு நமக்கு முன்பாக சிலுவையை நம்முடைய சிந்தையாக மாற்றிக்கொண்டு, அந்த சிலுவைக்கு முன்பாக, சிலுவை நாதருக்கு முன்பாக அவர் பட்ட பாடுகள், ரத்தம் சிந்தி அவர் சிலுவையிலே தொங்கியிருக்கிற அந்த காட்சி நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்குமானால், அந்த சிந்தையோடு நாம் திருப்பந்தியில பங்கெடுப்போமானால், ஆவியின் சிந்தையோடு பங்கெடுக்கிறவர்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் வந்தடையும். அவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். அல்லேலூயா. 2 ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்குது பிரியமானவர்களே. இந்த பூமியில் நல்லா கவனிங்க, நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம், மாம்ச சிந்தை அது மரணத்தை கொண்டு வரும். மறந்து போகாதீங்க. எது மாம்ச சிந்தை தெரியுமா? எது மாம்ச சிந்தை தெரியுமா? நல்ல சுகம் இருக்கும்போது, நல்ல பலன் இருக்கும்போது, உபவாச ஜபத்துக்கு அந்த மாம்சத்துக்கும் ஆவிக்கு ஒரு போராட்டம் இருக்கும். இந்த வெள்ளிக்கிழமை போலனா அடுத்த வெள்ளிக்கிழமை, இது மாம்சோடைய சிந்தை. எது மாம்ச சிந்தை? நல்ல சுகம் இருந்து போகக்கூடிய நிலைமை இருக்குது. உபவாச ஜபத்துக்கு என்னால் போக முடியும், ஓய்வு நாளுக்கு என்னால் போக முடியும், ஆவிக்குரிய கூட்டத்துக்கு என்னால் போக முடியக்கூடிய எனக்கு சக்தியும் பலத்தையும் ஆண்டவரை கொடுத்திருக்கும் பொழுது அதை தட்டி கழிச்சிடும் பாருங்க, அதுதான் மாம்ச சிந்தை. இல்லை, எவ்வளவு உபத்திரவப்பட்டாலும் சரி, யாராவது வயதானவர்களாக இருப்பார்களானா, எப்படியாவது யாராவது ஒருத்தர் கிராஸ் பண்ணுவாங்க ரோட்டை, அவங்க கையை பிடிச்சிட்டு நான் கிராஸ் பண்ணி போய் ஆலயத்தில் விழுந்துருவேன். பிரியமானவர்களை, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
ஒரு 60 வயது தக்கதான, நான் ஏற்கனவே சொன்னதை திரும்ப சொல்ல நான் வெட்கப்படவில்லை, 60 வயது மதிக்கத்தக்க ஒரு தாயார் அனகாபத்து திருச்சபையிலே, அவர்கள் பேர் மரியாள். அந்த தாயார், அவள் வயசு 60. அந்த 60 வயது தக்க தாயார் கிட்டத்தட்ட ஒரு 12 17 படிகள், அனகாபத்து திருச்சபையில் 12 படிகள் இருந்து 17 படிகள் உட்பட்டு இருக்கும். அந்த தாயார் திருச்சபையின் ஆரம்பத்திலிருந்து அவர்கள் முதலாவது அவர்கள் ஜெபிக்க தான் சபைக்கு வந்தார்கள். பின்பு தொடர்ந்து அவர் வீட்டுக்கு சென்று நான் ஜெபித்தேன். அது முதல் கொண்டு அவர்கள் சபைக்கு வர ஆரம்பித்தார்கள். இடையில கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக 2022ஆம் ஆண்டில் அவர்களுக்கு பக்கவாதம் ஏற்பட்டது. பக்கவாதம் ஏற்பட்ட அவர்கள் தனது இடது கையையும் இடது காலிலும் நடக்க முடியாமல் படுத்த படுக்கையில் அவர்கள் இருந்தார்கள். கிண்டியில் உள்ள ஹாஸ்பிட்டலில் நான் சென்று அவர்களுக்காக ஜெபித்தேன். மரண பயத்தோடு இருந்து அவருடைய கைகளை பிடித்து, நீங்கள் மறுபடி சபைக்கு வந்து நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார். எத்தனை வயசு அவங்களுக்கு? இளம் சமுதாயமே. 60 வயது இருக்கிற அந்த அம்மா, கர்த்தர் தனக்கு ஜீவனை கொடுத்தாரு பாருங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் செத்து போயிடுவனும் நினைச்ச நேரத்தில் ஆண்டவர் ஜீவனை கொடுத்தாரு பாருங்க. கிட்டத்தட்ட 2.5 வருஷம். நல்லா கவனிங்க, அவங்களால நடக்கவே முடியாது. இந்த கையை இந்த காலை வச்சு அதிகமாக ஸ்பீடு நம்மளை போல நார்மலாக அவங்கள நடக்கவே முடியாது. 60 வயது தக்கதான நல்ல சுகமில்லாத ஒரு பக்கவாதம் வந்த தாயார் ஒரு உபவாச ஜபத்தை ஒரு ஓய்வு நாளை கூட அவங்க மிஸ் பண்ணதே இல்லை 2.5 வருஷமா. இதுதான் ஆவியின் சிந்தை. ஒரு 60 வயசு பாட்டி குறுக்கு இருக்கிறதான அந்த அந்த ஆர்வத்தை பாருங்க, அந்த சிந்தையை பாருங்க. எனக்கு சுகத்தை கொடுத்தாரு, என்னை வாழ வச்சாரு. இப்போ அவங்க மரிச்சிட்டாங்க. கடந்த மாசத்துல அவங்க மரிச்சிட்டாங்க. எனக்கு முன்பாகவே அவங்க வந்துருவாங்க. அதான் ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு முன்பாகவே அவங்க வந்துருவாங்க. இதுதானே ஆவிக்குரிய சிந்தை. 2.5 வருஷத்துக்கு முன்னாடியே மரிச்சு போக வேண்டிய அந்த தாயாரை 2.5 வருஷம் ஜீவனை கொடுத்தாரு. அந்த சிந்தை, அல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக கொடுத்த ஜீவனை, கிறிஸ்து நமக்காக செய்த அற்புதத்தை மறந்தவர்களாய் நாம் மாம்ச சிந்தையோடு வாழ்வர்களாய் நாம் இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, மாம்ச சிந்தை எதை கொண்டு வரும்? இந்த பூமியில் நான் 100 வருஷம் வாழ்ந்துருவேன், கர்த்தர் என்ன 100 வருஷம் வாழ வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, எந்த ஒரு சூழ்நிலை நல்லா போகக்கூடிய, நீ சர்ச்சுக்கு 6:30 மணிக்கு என்னால் போக முடியும், என்னால் போக முடியும் சொல்லி பாருங்க. இந்த ஓய்வு நாள் உபவாச ஜபனா என் மனைவி கிட்ட நான் வேற எந்த விஷயத்துக்கும் சண்டை போட மாட்டேன். சபைக்கு மாத்திரம் சீக்கிரமாக போகிறதுல தான் சண்டை வரும். எங்கள் 2 பேருக்கும் 2 பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு குழி ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே நான் சொல்லிவிடுவேன். சமஸ்த சபைக்கு முன்பாக சபையினுடைய ஆத்துமாக்கள் நமக்காக காத்திருக்க கூடாது. நம்மளுக்காக தான் ஆத்துமா காத்திருக்கணும். அல்லேலூயா. நாம் தானே பண்ணோம். விசுவாசிங்க வரும்போது அவங்கள சோதர சொல்லி வெல்கம் பண்றதுக்கு நான் தான் வெயிட் பண்ணணும். அல்லேலூயா. இதுதானே ஆவிக்குரிய சிந்தை. ஆண்டவரே ஆசீர்வதிப்பார், ஆண்டவரே ஆசீர்வதி. எந்த சூழ்நிலையும் யாக்கோபு எப்படி பாருங்க, அவன் தன் வீட்டுக்கு எதிரே அவன் ஓட்டை எடுத்துக்கொண்டு சொரிந்து கொண்டவனாய் அவன் இருந்தான். அந்த யோபு கிறிஸ்துவோடைய தேவனுடைய சிந்தையிலே இருந்தான். தேவன் நிச்சயமா ஆசீர்வதி. என்ன வேணா பேசுங்க நண்பர்களே, என் உறவினர்களே, நீங்க என்ன வேணா சொல்லுங்க. நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட, ஏதோ ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் பண்ணிட்ட, அதனால தான் நீ இருக்கிற மாதிரி இருக்கிற, நீ என்ன வேணா சொல்லு. ஆனால் யோபு நல்லா கவனிங்க, தன் பொறுமையை காத்து கொண்டான், விசுவாசத்தை காத்து கொண்டான். அது மாத்திரமல்ல, தெய்வீக சிந்தையில் அவன் இருந்தான். அவன் பாருங்க, 42ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிறது, அவனுடைய முன்னிலைமை பார்க்கணும், பின்னிலைமை இரட்டத்தனையான ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா கொடுப்பாருங்க. அல்லேலூயா. அந்த சிந்தையோடு இருங்க, ஆவிக்குரிய சிந்தையோடு இருங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பது தாவீதுடைய சிந்தை.
அப்ப தேவி ஆவிக்குரிய சிந்தையோடு கர்த்தர் நிச்சயமாய் எனக்காக யாவையும் குடும்பத்துக்காக என் திருச்சபைக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பாருங்கிற சிந்தையோடு இருக்கணும். ஹல்லேலூயா. நான் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் நான் சொல்வதை மறுபடியும் சொல்ல வெட்கப்படவில்லை. 5 ஆண்டுகள் 2020ஆம் ஆண்டு கோவிட் டைமில் அந்த இன்ஜெக்ஷன் மட்டும் கோவிஷீல்டு மட்டும் போட்டேன். 2021 இந்த நாள் வரைக்கும் என் சரீரத்தில் ஒரு ஊசி கூட நான் போடலை. 5 வருஷமா என் சரீரத்தில் ஒரு ஊசி கூட போடலை. அதே போல் ஒரு தலைவலிக்கோ ஒரு ஜுரத்துக்கோ நான் மருந்து எடுக்கிறது இல்லை, மாத்திரை எடுக்கிறது இல்லை. வேதம் சொல்லுகிறது சரீரம் கர்த்தருக்குரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த சரீரத்தை இந்த பூமியிலே தாயின் கருவிலே பிறக்க செய்து இன்றைக்கு இந்த சரீரத்திலே சுகம் தருகிறது நீங்க தான். ஹல்லேலூயா. இப்போ 5 ஆண்டுகள் தலைவலிக்கோ ஜுரத்துக்கோ நான் மாத்திரை போடுறதே இல்லை. நான் இதே உங்களிடத்தை சொல்லுகிறேன், தெய்வீக சிந்தை ஆண்டவரே நீங்க சுகப்படுத்திடுவீங்க ஆண்டவரே. இப்போ தேவனுடைய சிந்தையிலே நாம் ஆட வேண்டும். ஆவிக்குரிய சிந்தை. கர்த்தர் சுகம் கொடுப்பார், கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என் வாழ்க்கையில. ஏன்னு சொன்னா நம்ம நல்லா கவனிங்க, நம்ம உலகத்துக்குரியவர்களை ஏன் மறுபடியும் நான் அதை சொல்லுகிறேன்னு சொன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் வெளியிருக்கிற மனுஷர்களைப் போல அல்ல. நாம் பாவத்துக்கு மரித்தவர்கள், நீதிக்கு பிழைத்தவர்கள். நல்லா கவனிங்க, பாவத்தினுடைய மாம்சம் அது 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 அந்த ஜலத்திலே அது அழிக்கப்பட்டு ஆவியின் சரீரமாக ஆவியானவரால் உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரமாக நாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம உலகத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரியவளாய் நாம் இருக்க வேண்டும், ஆவிக்குரிய சிந்தை உடையவளாய் இருக்க வேண்டும். எத்தனை பேர் நம்மை பார்த்து சொல்லுறாங்க, சாட்சி சொல்றாங்க. நம்ம கடைசியாக வாசிச்ச போது ஆவியானவர் நம்முடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இவர்களுக்குள்ள தேவனுடைய ஆவி யாருக்குள்ளெல்லாம் நான் சொல்லி ஒரு சபையில் இப்படி தான் சொல்லி ஜெபம் பண்ணேன், யாருக்குள்ளா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அவங்களெல்லாம் ஏகமா துதிங்க. யாருக்குள்ளா பரிசுத்த ஆவியானவர் வேணுமோ அவங்களெல்லாம் ஏகமா துதிங்க. இப்போ பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறார்களோ அவங்க தான் ஆவிக்குட்பட்டவர்கள், ஆவிக்குரியவர்களாய் நாம் இந்த திருப்பந்தியிலே பங்கெடுப்போம். பிரியமானவர்களே, ஆவிக்குரியவர்களாய். இதுவரைக்கும் மாம்சத்தில் நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுவது அதே கொரிந்தியர் புஸ்தகத்தில் நீங்கள் நல்லா கவனிங்க, நீங்கள் மாம்சத்தில் இந்த ராபோஜனத்துக்கு திருப்பந்திக்கு நீங்கள் வந்திருந்தால் உங்களுக்கு சாப்பிடுவதற்கு வீடு இருக்கிறதே. நீங்கள் அப்பம் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, அப்போல்லாம் 10 பைசா 5 பைசாவில் விற்கும் ஒரு அப்பம் ரவுண்டாக, சின்ன பிள்ளைங்கள்லாம் நம்ம சாப்பிட்ருப்போம். அதுவும் இப்போ திருப்பதியில் கொடுக்கிற அப்பம் ஒன்று. எப்படி? மாம்சத்திலே அதை நாம் உட்கொண்டால். ஆனால் ஆவியின் சிந்தையோடு நாம் அதை புசிப்போமானால் நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருசரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற அப்பத்தை நாம் ஒருமித்து புசிக்கிறோம் அல்லவா? ஆவியானவரோடு ஆவியின் சிந்தையோடு புசிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற உறுப்புகள் எல்லாம், ஒருவேளை செயலிழந்திருக்கிற உறுப்புகள் எல்லாம் அது உயிர் பெறும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அதே போல அவருடைய ரத்தமா இருக்கிற பானத்தை நாம் ஒருமித்து பானம் ஏக சிந்தை உள்ளவர்களாய் நாம் பானம் பண்ணும் பொழுது அது கிரியை செய்யும். மாம்சத்தோடு திருப்பந்தியில் பங்கெடுக்கும் பொழுது, மாம்ச சிந்தையோடு பங்கெடுக்கும் போது அதனால ஒரு பிரயோஜனமும் அல்ல. நீங்க வீட்டில் சாப்பிட்றதும் ஒண்ணுதான், வெளியே வாங்கி கிரேப் ஜூஸ் குடிக்கிறதும் ஒண்ணுதான், வித்தியாசம் இல்லையே. மாம்ச சிந்தையோடு நீங்கள் செயல்படாதீங்க. இந்த 10வது மாதம் ஆவியானவருடைய சிந்தையில நீங்கள் செயல்பட வேண்டும். வேதம் அதை தான் சொல்லுகிறது. நான் புதிதான ஒன்றை நான் சொல்லவில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை உனக்கு ஜீவனையும் அது சமாதானத்தையும் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது எப்படி எனில், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை.
கீழ்ப்படியாமலும் மாம்ச சிந்தையோடு இருந்தால் அந்த வசனத்துக்கோ இல்லை ஊழியக்காரர் கொடுக்கிற அறிவிப்புக்கோ மாம்ச சிந்தை அது என்ன பண்ணாது, கீழ்ப்படியாது. மாம்ச சிந்தையோடு இருக்கிறவர்கள் நான் சொல்லுகிறேன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிறது, கொரிந்தியர் புஸ்தகத்திலே சொல்லும்பொழுது வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, ஆவிக்குரிய மேனிகளும் உண்டு என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன். வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே, இந்த மண்ணுக்குரியவர்கள் எப்படிப்பட்டவர்களோ மண்ணுக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அப்போ நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய சரீரமாக, ஆவிக்குரிய விசுவாசியாக, ஆவிக்குரிய சபையாக நாம் செயல்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் சிந்தையை குறித்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிறது. கிறிஸ்து இயேசுவின் இந்த சிந்தையை உங்களுக்குள் இருக்க கடவதாக. அது மாத்திரமல்ல, ஒருவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவை நோக்குவானாக. அல்லேலூயா. நான் என்னுடைய வீட்டுக்காக ஜெபம் பண்ணுறதே இல்லை, வீடு இல்லாதவர்களுக்காக தான் ஜெபம் பண்ணுறேன். எனக்கு கொடுத்துருக்கிற வீடு எனக்கு போதுமானது, எனக்கு கொடுத்துருக்கிற சாப்பாடு, எனக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம், எனக்கு கொடுக்கப்படுகிற உதவித்தொகை எனக்கு போதுமானதா இருக்குதுன்னு சொன்னால் சோத்திரம். மாம்ச சிந்தை, இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்க. இது நான் 9 மாதம் மாம்ச சிந்தையோடு திருப்பந்தியில் நான் பங்கெடுத்துட்டேன். இந்த 10வது மாதத்தில் ஆவியின் சிந்தையோடு, பரிசுத்த ஆவியினுடைய சிந்தையோடு, பரிசுத்த ஆவியானுடைய உணர்வோடு, அந்த 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 இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தையோடு, அந்த சிலுவையில் பட்ட பாடோடு அதை நினைவு கூர்ந்து அதை என் சிந்தையிலே கொண்டு நான் திருப்பந்தியில் பங்கெடுக்கும் பொழுது இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தை முன்னிட்டு நான் சொல்லுகிறேன், யாரெல்லாம் ஆவியின் சிந்தையோடு ஆவியானவருடைய துணையோடு யாரெல்லாம் திருப்பந்தியில் பங்கெடுக்கிறீர்களோ அவருக்கு ஆவிக்குரிய பலனை கர்த்தர், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் உங்களுக்குள்ளே அருளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்துக்குரிய பலனை, இந்த மாதத்துக்குரிய கிருபையை, இந்த மாதத்துக்குரிய ஆசீர்வாதத்தை, இந்த மாதத்துக்குரிய சுகத்தை ஆவியானவர் உங்களுக்கு அருளப் போகிறார். எப்படி என்று சொன்னால், நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் இத்திருப்பந்தியில் பங்கெடுக்கும் பொழுது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் முடிக்கலாம் வேகமாக. ரோமர் 8:7 வாசிங்க. வாசிட்டோம். 27 வாசிங்க. ரோமர் 8:27. சித்தத்தின்படியே வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிந்து. அல்லேலூயா. ஆவியினுடைய யார் ஆவியோடு, பரிசுத்த ஆவியுடைய சிந்தையோடு நம்ம இருக்கிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க நம்ம எல்லாரும் இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம ஒவ்வொருவரை பற்றி யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு நிச்சயமா தெரியும். ஆண்டவருக்கு நிச்சயமா தெரியும். தாவீது எப்பொழுதுமே, அநேகர் இங்கே ஆத்மாவை பார்த்து பேசுறதே இல்லை, ஆனால் தாவீது ரொம்ப வித்தியாசமானவர். என் ஆத்மாவே நீ கர்த்தரை சோத்தரி, என் வாயை சோதரின்னு சொல்ல அவரு. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை சோதரி, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் உனக்குள்ள தேங்குகிறாய், நீ கர்த்தரை நோக்கி காத்துரு. அதுதாங்க ஆவியின் சிந்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் ரோமர் 11:34 வாசிக்கலாம். ரோமர் 11:34 வேக. கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? கர்த்தருடைய சிந்தையை இங்க வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து வேதம் கேட்கிறது. ரோமர் 11:34 கர்த்தருடைய சிந்தையை அறிந்து கொள்ளுகிறவன் யார்? ஆண்டவர், இதோ நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய சிந்தையை அறிந்து கொள்ள இதோ நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த தெய்வீக ஆவிக்குரிய சிந்தையை அடைவதற்காக தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்து இதோ நாங்கள் வந்திருக்கிறோம். ரோமர் 12:16 வாசிக்கும் பொழுது, ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவருக்கு இணங்குங்கள். போதும். நம்ம அங்கே வாசிக்கும் போது என்ன சொல்லுது? யோவான் சாணங்க சொல்லுகிற, ஆண்டவரே நான் சிறுகவும் நீர் பெருகவும். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பணம் இருந்தாலும் நல்லா கவனிங்க, யாக்கோபு 2 ஆசீர்வாதங்கள் அவர் சொல்றாரு, நான் போகும்போது கோலும் கையுமா தான் நான் போனேன், ஆனால் நான் திரும்பி வரும்போது ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தோடு நான் திரும்பி வருகிறேன் ஆண்டவரே, இதெல்லாம் உம்மாலே உண்டானது. அல்லேலூயா, அல்லேலூயா.
எது உங்க வாழ்க்கையில நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் அது கர்த்தரே செய்கிறார் என்பதை நம்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை குறித்த சிந்தையோடு இருங்கள். அடுத்ததாக ரோமர் 15:6 வாசிக்கலாம். ரோமர் 15:6. ஹல்லேலூயா. சபையில துதிக்கும் போது ஏகமாய் உங்க வாழ்க்கை இருக்கிற தடைகள் எல்லாம் உடனே நம்ம ஏகமாய் ஏக சிந்தை, ஒரே சிந்தை, அது ஆவியினுடைய சிந்தை இருந்தால் நம்ம துதிக்க ஆரம்பிப்போம். ஆவியானுடைய சிந்தை இருந்தால் நமக்குள்ள, ஆவியானவர் எனக்குள்ள இருந்தா என்ன சும்மா விடுவாரா? ஆவியானவர் எனக்குள்ள இருந்தா நான் வீட்டில் இருப்பேன்? சொல்லுங்க பிரதர். ஆவியானவர் எனக்குள்ள இருந்தா நான் வீட்டில் இருப்பேன், ஓடி வந்துடுவேன். பக்தன் பெர்க்மான்ஸ் பாடும்போது என்னை இழுத்துக்கொள்ளும் ஓடி வந்துடுவேன்னு அவர் பாடுறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய சிந்தையில நாம் இருப்போம். நான் முடிக்க போகிறேன். 1 கொரிந்தியர் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் அன்றி அறிவான், தேவனுடைய ஆவியே அன்றி அறிய மாட்டான். இதே நீங்கள் ரோமர் பஸ்ல வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவி யாருக்கு உள்ள இருக்குதோ அவன் கர்த்தருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில உட்பட்டவனா இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது அவர்கள் தேவனுக்குரியவர்களா இருக்கிறாங்க. யாரு? பரிசுத்த ஆவி உடையவர்கள், தேவ சிந்தை உடையவர்கள், அவர்கள் கர்த்தருக்குரியவர்களா இருக்கிறார்கள். ஆகையினால பிரியமானவர்களே, நாம் ஆவியின் சிந்தையின்படியே வாழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியின் சிந்தையோடு நாம் ஜீவிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன்.